ட்ரேடர்ஸ் மைட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ பாரத் ஃபோர்ஜ் பார்க்குறோம். இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராகவே மாறிட்டாங்க. எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கேட்டகரியெலாம் தாண்டி எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராகவே மாறிட்டாங்க. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி தான். வேல்யூஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. இது இப்போ மாடரேட் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. 1752 இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ப்ரைஸ் ஆகிருக்கு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டு 1364 டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் செல் ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 5.7 ஆகவும் கரண்ட் ரேஷியோ 1.1 ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு நல்ல சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆர்ஓசிஇ 19ஆகவும் ஆர்ஓஇ 13ஆகவும் இருக்குது. இது நல்ல ரிட்டர்ன் தான். 19% ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறது நல்ல ரிட்டர்ன் தான். இப்போ இதுவும் சூப்பர். இப்போ இங்கே டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம தியரிட்டிக்கல் லிமிட்டான 0.5 காட்டிலும் இது கொஞ்சம் கூட தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படிங்கிற டாலரன்ஸ்குள்ளே நம்ம கொண்டு வரோம். பிஇயை பொறுத்த வரைக்கும் 85.8ஆகவும் பிபியை பொறுத்த வரைக்கும் 15.4ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஓவர் வேல்யூஷன் நமக்கு சொல்லுது. இப்போ இங்கே ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ 34.5 எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதில் 7.3 நெகட்டிவாக சர்ப்ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு 34.5ன்னு வச்சுக்குவோமே. 34.5 இன்ட்டு 0.07 போட்டோம்னா 2.3 இருக்குது. மைனஸ் 34.5 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 32 வருது. இப்போ இந்த 32 இன்ட்டு 25ன்னு போட்டோம்னா 800 வருது. ஸோ இப்போ இந்த 800 தான் நம்ம எதிர்பார்க்கலாம். 25க்கு நம்ம போச்சுனாக்க அதுக்கு மேலேயே தானே இது போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சரி வரட்டும், அது வர்றபடி அது வரட்டும். கன்சல்டன்ஸ் சஜஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 26 அனாலிசிஸ்ட் சொல்கிறாங்க. அதில் 10 பேர் செல் சொல்கிறாங்க, 3 பேர் ஹோல்டு சொல்கிறாங்க, பாக்கி 13 பேர் பை சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ 923% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ், அது ஆக்டிவிட்டி, ஆப்ரேட்டிவ் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் 80% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது சூப்பர் ரிசல்ட். அப்போ இன்னும் ஆட்டோமொபைல் செக்டாருக்கு இன்னும் டிமாண்டு இருக்குன்னு அர்த்தமாகுது. ஏன்னா பாரத் ஃபோர்ஜ் ஃபோர்ஜிங் கம்பெனி. ஆட்டோமொபைல் டிமாண்டு கூட போகுதோ அதோடது ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்படின்னு சொன்னாக்க இவங்க இதில் தான் முதல்ல அடி வாங்கும். அதனால் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்குவோம், இன்னும் கொஞ்சம் ஆட்டோமொபைல் டிமாண்டுக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இவன் புக் வேல்யூ, கரண்ட் புக் வேல்யூ 153ஆகவும் டிடிஎம் புக் வேல்யூ 588ஆகவும் இருக்குது. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் நெட் ப்ராஃபிட் Q to Q இயர் ஆன் இயர் மார்ச் டு போன மார்ச் வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது 5.9% கீழே விழுந்திருக்கு, நெகட்டிவாக போயிருக்கு. ரெவென்யூ 14% மார்ச் டு போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டு கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் டு குவார்ட்டருமே கீழே விழுந்திருக்கு. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். இங்கே பிளெட்ஜஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் 0.12 குறைச்சிருக்கிறாங்க, 0.12 குறைச்சிருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, 0.02 குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க அதே லெவலில் தான் கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அதே லெவல் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டதுக்கு நமக்கு ஒரிஜினலாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரிஜினலாக நம்மளுடைய லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது 399. அதுக்கப்புறமா இதில் 780, இதில் நம்ம எஸ்டிமேஷன் அண்டு கரண்ட் லெவல், இந்த டிடிஎம் லெவலில் பார்க்கும்போது 780, அதுதான் நமக்கு பார்க்கணும். இப்போ நமக்கு முதல்ல ஒரிஜினலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க
எந்த இடத்துல மார்க் பண்ண போறோம் அப்படின்னா, 681லேருந்து 744 இல்லாட்டி 731 அப்புறம் 544 டூ 597 இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது இப்ப விழுகுமா அப்படின்னு சொன்னா, ஓவர் வேல்யூவேஷன் எப்ப வேணாலும் விழுகலாம். ஆனா கரெக்ஷன்னு வரும்போது, ரொம்ப கீழ இறங்கும்போது இந்த லெவலுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அதுக்குள்ளேயும் புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ்ஸ கூட்டி வச்சிருந்தாங்கன்னா, இதெல்லாம் மாறும். இது நமக்கு இந்த வருஷத்துக்குள்ள இருக்கிறது தானே. அந்த இதுதான் நமக்கு ஒரிஜினல் லெவல். சரி, இப்ப இவன் வந்து 780 அதுல நமக்கு 800 வந்தது. ஆனா எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 780 வருது. அப்படி 780 வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இங்க நமக்கு வந்து 1062லேருந்து 1112 அதுக்கப்புறம் 925 டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சுன்னா 925லேருந்து 972 டவுன் ட்ரெண்டுக்கு வரலைன்னா இந்த 970யோ இல்லாட்டி இந்த 1050யோடயே திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேலே எந்திரிக்கும். சரி, இப்போ புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூக்கு போட்டால் எவ்வளோ வருதுன்னா 1455 தான் வருது. இப்போயுமே அதையும் தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான். மேக்ஸிமமே 1455 தான் நமக்கு கால்குலேட் ஆகுது மேக்ஸிமமே. இப்போ அதையும் தாண்டி தான் இவன் போயிட்டு இருக்கிறான். இப்போ இவன் எங்கே போகிறாங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து உள்ளே போட்டுட்டோம். உள்ளே போட்டுட்டு இப்போ இந்த 1700லேருந்து இந்த 2 கோடு போட்டையில் இது போன வருஷம் போட்ட கோடு. இது வந்து ஃபிபினாசி தான். ஃபிபினாசி போட்டு போன வருஷம் போட்ட கோடு. இதை இவன் உடைச்சு மேலே போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இதோட சைக்கிள் எண்ட் ஆகுறது 4.23 எண்ட் ஆகுறது வந்து 266ல வருது. இந்த 2660ல வருது. 2660 இது வந்து போன வருஷம் நான் வந்து ஃபிபினாசி வச்சு கால்குலேட் பண்ணும்போது, இது உடைச்சு போனான்னா அவ்வளோ தூரத்துக்கு போறானா இல்லையான்னு தெரியல. ஆனா இது வந்து 2 1.618 எல்லாம் இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து 2க்குள்ள வருது. அதனால இது 2க்குள்ள வருதா இல்லை 1.618ல இருக்கான்னு தெரியல. ஆனால் அது வந்து 4ல இருக்குங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து இப்போ நமக்கு இருக்கு. இவன் இங்கே உடைச்சு கரெக்ஷன் இறங்க போறானா, இல்லை உடைச்சு மேலே வந்து இந்த ஃபிபினாசி சைக்கிளை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன்னு சொல்றானான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நமக்கு ஃபண்டமெண்டலா இதுக்கு மேலே நமக்கு பேஸ் இல்லை. அதனால எது செஞ்சாலும் யோசிச்சு யோசிச்சு செய்யறது தான் நமக்கு நல்லது. கரெக்ஷன்னு வந்தது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து 1060 கீழே உடைச்சிச்சுன்னா 892 டு 986, 681 டு 744, 544 டு 597 கரெக்ஷன் வந்துச்சுன்னா இப்படி வந்து இப்படி வரும். ஆனால் எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.